ஏமன் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற கேரள நர்ஸுக்கு மரண தண்டனை விதிப்பு. வேலைக்கு சென்று வீடு திரும்பிய பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர். இது குறித்து கிரைம் வித் சோனியாவில் பார்க்கலாம். ஏமன் நாட்டில் நர்ஸ் வேலைக்காக கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிறவங்க இங்கே வேலைக்கு போயிருக்காங்க. 2017 அவங்க ஒருத்தரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கினுடைய விசாரணைங்கிறது ஏமன் நாட்டு உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவில் இவங்க குற்றம் செஞ்சதா கருதப்பட்டு இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க நிமிஷா பிரியா. ஆனால் உச்சநீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு கடந்த 2024 நவம்பர் மாதத்துல டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்திலையும் அவங்களுக்கான தீர்ப்பு சரியா கிடைக்காத ஒரு காரணத்தினால நேரடியா ஏமன் நாட்டு அதிபர் கிட்ட கோரிக்கையை விட்டுத்திருந்தாங்க, இந்த வழக்குல இருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏமன் நாட்டினுடைய அதிபர் ரஷித் அல் அலிமி இந்த மரண தண்டனை வழக்கை உறுதி செஞ்சு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டாங்க. ஏமன் நாட்டு அதிபர் உறுதி செஞ்சிருக்கக்கூடிய இந்த மரண தண்டனைங்கிறது பிரியா நிமிஷாவுக்கு அடுத்த ஒரு மாத காலத்துக்குள்ள நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு ஏமன் நாட்டு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல தான் நிமிஷா பிரியாவினுடைய தாயார் 57 வயதான பிரேமா குமாரி அங்க ஏமன் நாட்டுக்கு ரத்த பணம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் நிமிஷா பிரியாவுக்கு அதிபர் கொடுத்திருக்கக்கூடிய உறுதி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மரண தண்டனைங்கிற செய்தி போயிருக்கு. ஸோ இவங்களுடைய குடும்பத்தையே இது உலுக்கி இருக்குன்னே சொல்லலாம். ரத்த பணம் அப்படிங்கிறது ஏமன் நாட்டினுடைய சட்டப்படி கொலையாளியனுடைய குடும்பம் கேட்கக்கூடிய பணத்தை கொலை செய்தவங்களுடைய குடும்பமோ இல்லை கொலை செய்தவங்களுடைய தரப்போ கொடுத்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அந்த பணத்தையும் ஏற்றுக்கிட்டு மன்னிப்பும் கொடுத்துட்டாங்க, மன்னிக்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிமிஷா பிரியாவுக்கு இந்த மரண தண்டனையிலேருந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் அங்கே இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக தான் நிமிஷா பிரியாவினுடைய தாயார் அங்கே ஏமனுக்கு போயிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அரசும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நிமிஷா பிரியாவை இந்தியா கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் இந்த வழிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்திய அரசும் நிமிஷா பிரியாவை இந்தியா கொண்டு வரதுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நிமிஷா பிரியா யாரை அவங்க கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க, அந்த நபருக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது பலருடைய கேள்வியா இருக்கலாம். நிமிஷா பிரியா கேரளாவில் இருந்து ஏமன் நாட்டில் நர்ஸா வேலை பார்க்கறதுக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கறதுக்காக போய் சேர்ந்திருக்கிறாங்க. அங்க அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்க வேலை பார்க்கும்போது அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய மகளும் ஏமன்ல தான் இருந்திருக்காங்க இவங்களோட சேர்ந்து. பட் ஆனா கொஞ்ச காலங்கள்ல நிதி பற்றாக்குறை, நிதி நெருக்கடி காரணமா நிமிஷா பிரியாவினுடைய கணவரும் அவங்களுடைய மகளும் இந்தியாவுக்கு திரும்பிட்டாங்க 2014. அவங்க 2 பேரும் இந்தியா திரும்பினதுக்கு பிறகு ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்ததன் காரணமா திரும்பவும் அவங்களால ஏமன் நாட்டுக்கு மகளும் சரி கணவரும் சரி ஏமன் நாட்டுக்கு வர முடியல. இந்த காலகட்டத்தில் நிமிஷா பிரியாவுக்கு இன்னும் நிதி நெருக்கடி அதிகமாக ஆக காரணமா அவங்க தனியா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்திருக்காங்க. ஆனா ஏமன் நாட்டினுடைய சட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் ஏமன் நாட்டு குடிமக்களா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கிளினிக் எல்லாம் செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. இந்த கிளினிக் செட்டப் பண்றதுக்காக அவங்க ஏமன் நாட்டில் மஹ்தி அப்படிங்கிறவரை அவர்கிட்ட உதவிக்காக நாடி இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு நட்புறவு ஏற்பட்டிருக்கு. அப்போ 2015 நிமிஷா பிரியா இந்தியாவுக்கு வரும்போது அவங்க கூடவே மஹ்தியும் இங்க கேரளாவுக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது நிமிஷா பிரியாவினுடைய வீட்டுக்கு போறப்போ அங்க இருந்தக்கூடிய நிமிஷா பிரியாவினுடைய திருமண புகைப்படங்களை எல்லாத்தையுமே அவர் திருடி வந்திருக்காரு ஏமன் நாட்டுக்கு திரும்பும்போது. அப்படி ஏமன் நாட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எடுத்துட்டு வந்த திருமண புகைப்படங்களை மார்பிங் பண்ணி மஹ்திக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் திருமணமானதா ஃபோர்ஜரி பண்ணது மட்டும் இல்லாமல் கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோர்ஜரி பண்ணி கிளினிக்கை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் கொஞ்சம் காலங்கள்லேயே நிமிஷா பிரியாவை திருமணம் செஞ்சதா போலி சர்டிஃபிகேட்ஸ், போலி புகைப்படங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க சம்பாதிக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நிமிஷா பிரியாவை காலப்போக்கில் டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. மக்தி ஒரு கட்டத்தில் டார்ச்சர்
டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம நிமிஷா பிரியாவினுடைய பாஸ்போர்ட்டை எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சந்தர்ப்பத்துல நிமிஷா பிரியா தன்னுடைய கிளினிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெயில் அதனுடைய வார்டனை சந்திக்கிறாங்க. அந்த ஜெயில்ல தான் மக்தி இதுக்கு முன்னாடி பண்ண குற்றங்களுக்காக அடைச்சு வைக்கப்பட்டிருந்திருக்காரு. அந்த ஜெயில் வார்டன் என்ன ஒரு ஐடியா இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவர் மயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி அதை இவங்க செய்யும்போது தான் மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை எடுக்கக்கூடிய அந்த சம்பவத்துல தான் மக்தி உயிரிழந்துடுறாரு. இதை நிமிஷா பிரியாவே இந்த வழக்கினுடைய விசாரணையில உயர்நீதிமன்றத்துல ஒப்புக்கொண்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சனூர் பகுதியை சேர்ந்த தீபா வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பக்கூடிய வேலையில கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது அந்த பகுதி மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஓராண்டுக்கு முன்னாடி தன்னுடைய கணவரை இழந்த தீபா ஓலா கம்பெனி கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு எப்பவும் போல வண்டியில வீடு திரும்பிட்டு இருக்கும் போது அவங்கள யாரோ 2 பேர் பின்தொடர்றதா சொல்லி அவங்களுடைய நண்பர் கௌதம்க்கு கால் பண்ணியிருக்காங்க. கௌதம் தீபாவுக்கு என்ன ஆச்சு, அவங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி வழியில போய்கிட்டு இருக்கும்போதே தீபா கௌதம்க்கு 2வது முறையா கால் பண்றாங்க. அந்த கால்ல கௌதம்க்கு யாருடைய குரல் கேட்டிருக்கு அப்படின்னா, தீபாவினுடைய முன்னாள் ஆண் நண்பர்னுடைய குரல் கேட்டதா சொல்லப்படுது. இத போலீசாரினுடைய விசாரணையில வாக்குமூலமாகவும் கௌதம் கொடுத்திருக்காரு. கௌதம் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும்போது கத்தியால குத்தப்பட்ட நிலையில தீபா கீழே விழுந்து கிடந்ததை பார்த்திருக்க கௌதம் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில தீபாவினுடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வரக்கூடிய போலீசார் எந்த கோணத்துல விசாரிக்கிறாங்க அப்படின்னா, கௌதம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கௌதம் என்ன விசாரணையில குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தீபாவினுடைய முன்னாள் ஆண் நண்பர் கிட்ட அவங்களுடைய நட்பை முறிச்சுக்கிட்டதுக்கு காரணமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்ததுனால அந்த கோணத்துல விசாரணையை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க போலீசார்.